ஸோ இந்த வீடியோவில் பில்லட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் பீட்டாக்கு ஃப்ளோரானுக்கு என்ன பில்லட் யூஸ் பண்ணுறேன், கப்பியும் இருக்குது, அதுங்களுக்கு என்ன விதமான பில்லட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான பில்லட்ஸ் தான், சரிங்களா. முன்ன பீட்டா ப்ரீட் பண்ணுறப்ப நிறைய விதமான பில்லட் வச்சுருப்பேன். இப்போ ஒரு அடல்ட்டுக்கு தேவையான பில்லட் மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஃப்ளோரான் ஃபுட்டே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பீட்டா கப்பிங்கானதை பார்ப்போம். ரெண்டுத்துக்கும் காமனாக ஒரே ஃபுட்டு தான் போடுறேன். ஸோ அது என்ன ஃபுட் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். முதல்ல ஃப்ளோரான் ஃபுட் அப்படின்றப்ப இது டையோட ஆம்பர். ஸோ டையோ அப்படின்றது இந்தியன் பிராண்டு, அதில் இருக்க ஒரு பில்லட்டு. ஸோ டையோ பிராண்டை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பில்லட் ஃபிஷ் பில்லட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலது நல்லாயிருக்கும், ஒரு சிலது சரி இருக்காது. ஸோ அப்படின்றப்ப இந்த ஆம்பர் ஒரு நல்ல ரிசல்ட். ஆம்பரில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. அதில் எப்பயுமே நான் க்ரீன் கலர் தாங்குவேன். அது மேக்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கோம். மெயினாக ஹம்புக்கு அப்படின்ற ஒரு ஃபுட்டு. பட் இதை ஃபீட் பண்ணால் நல்ல கலரேஷனும் இருக்கும், ஹம்பும் இருக்கும். இது இதுக்கு முன்னாடி வச்சுருந்த எல்லா ஃப்ளோரானுக்குமே நல்ல பயங்கரமான ரிசல்ட் கொடுத்தது. இப்போ இருக்கிற ஃப்ளோரானுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் காட்டலை. பட் அந்த ஃப்ளோரானுக்குமே நிறைய பிரச்சனை. அந்தளவுக்கு இம்யூனாக கிடையாது. ஆனால் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, க்ரோத் இல்லை. அந்த ஃப்ளோரான்ட்ட ஊருப்பட்ட பிரச்சனை. இந்த ஃப்ளோரான்ட்ட அந்தளவுக்கு ரிசல்ட் கிடையாது தான். பட் இது ஒரு நல்ல ஃபுட். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சரிங்களா. ஆம்பர் 180 200 அந்த ரேஞ்சில் கிடைக்கிது. வந்த புதுசில் 150லேயே இருந்துச்சு. இப்பயும் ஒரு சில ஷாப்பில் 150 கிடைக்கிது. 150க்கு ரொம்ப ஒர்த்தான ஃபுட்டு. இந்த ஃப்ளோரானில் மேக்ஸிமம் எல்லாருமே செலவு பண்ணி வாங்குவாங்க. செலவு பண்ணினா நான் 150ல் இப்போ வாங்குகிறேன் ஆம்பரு. ஸோ அவங்களாம் 350 ஹம்பியட்லாம் 350 300 அந்த ரேஞ்சில் தான் பில்லட்டை வாங்கி போடுவீங்க. காஸ்ட்டு நல்லா அதிகமாக இருந்தால் ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி விலை கம்மியானதும் நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் ஃப்ளோரானுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் சிக்லெட் வேறு எதனா வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட இதை ட்ரை பண்ணலாம். எல்லா விதமான சிக்லெட்டுக்கும் ஃப்ளோரான் ஃபுட்டை தாராளமாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் அரோனாக்கே இந்த மாதிரி ஆம்பர் ஃபுட்டு தான் க்ரோ பண்ணியிருக்கேன். அடுத்து டெட்ராபிட்ஸ். இது நான் வீடியோஸ்லாம் நடுவுலையே சொல்லுவேன், இந்த மாதிரி பீட்டாக்கு இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உடனே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு இதுதானான்னு கேட்பாங்க. நிறைய பிராண்டில் இதே டெட்ராபிட் நேமில் பில்லட்ஸ் ஊறுப்பட்டது இருக்குது. இதே எல்லோ கலர் பாக்ஸ் கூட இருக்குது. பட் ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும் அந்த கவரில். அதை வச்சு தான் அது வேறு பில்லட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ இதே பில்லட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 7-8 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பயங்கரமான ரிசல்ட்டு. நான் ஆரம்பத்தில் ஜெயண்ட் ப்ரீட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜெயண்ட் எனக்கு க்ரோத்தே கொடுக்கல. மொத்தமாக ஒரு 70 குட்டியை 2 அடி டேங்க்கில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ க்ரோத் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. சும்மா பில்லட்டை ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நடுவில் டெட்ராபிட்ஸ்க்கு மாறினேன். எதர்ச்சியாக மாறினேன். ஒரு டிஸ்கஸ் ஃபுட் இது பீட்டாக்கான ஃபுட்டும் கிடையாது, கப்பிக்கானதும் கிடையாது. டிஸ்கஸ் ஃபுட்டு ஏஞ்சல்ஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் எதர்ச்சியாக வாங்கி பீட்டாஸ்க்கு போட ஆரம்பித்தேன். பயங்கர ரிசல்ட்டு. வளர்ச்சியே இல்லாமல் இருந்தேன். என்னோடய ஜெயண்ட் பீட்டாஸு டக்குன்னு வளர ஆரம்பிச்சிது. அப்போதுலேருந்து இந்த பிராண்ட்லேருந்து நான் மாறலை. இதை நான் 900 கிராம் பாக்ஸ் எப்பயுமே வாங்கிடுவேன். அதுலேருந்து கொஞ்சமாக சின்ன பாக்ஸில் எடுத்து போட்டு பீட்டாஸ்க்கு கப்பிக்கு எதுக்கெலாம் வேணுமோ போட்டு யூஸ் பண்ணிப்பேன். பில்லட் சிப்ஸு மாதிரி இருக்கும். ரவுண்டு பாலாகவும் இருக்காது. ஒரு மாதிரி அன்ஷேப்டு சிப்ஸு தான். இது சிங்கிங் பில்லட்டு. எல்லாமே சிங்க் ஆகாது. ஒரு 50% பில்லட் சிங்க் ஆகிடும். ஒரு 50% மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ பீட்டாஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். கப்பீஸ்க்குமே நான் இது தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீடிங் கப்பீஸ்க்குமே இது தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். பயங்கரமான ரிசல்ட் இருக்கும் அதில். கப்பிக்கெலாம் ஒரு வேளை தான் போடுறேன் இந்த பில்லட்டு. அப்படி இருந்துமே எனக்கு பக்காவாக ப்ரீட் ஆகுது. மாடியில் டம்போயர்லாம் இதை ஃபீட் பண்ணி தான் ப்ரீட் எடுத்தேன். 100க்கும் மேலே குட்டிங்களை எடுத்து வளர்த்துருந்தேன். ஸோ டெட்ராபிட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எந்தெந்த ஃபிஷ்ஷுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, மெயினாக பீட்டாக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இது டைஜஸ்டாக கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். அப்படி ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீட் 1 டைம் தான் பண்ணணும். 1 டே ஆகிடும் ஒரு டைம் ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா டைஜஸ்டாகவே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைஜஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபீடை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்லோ டைஜஷன் ஃபுட்டு தான். டிஸ்கஸ் ஃபுட் அப்படின்றதுனால பீட்டாஸ்க்குலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும். கப்பியை பொறுத்த வரைக்கும் டைஜஷன் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. கப்பி ஏன்னா எப்பயுமே நல்லா ஸ்விம் பண்ணிகிட்ருக்கோம். பீட்டா கொஞ்சம் கப்பி கூட கம்பேர் பண்ணுறப்ப இன்ஆக்டிவ். அதனால் இங்கே டைஜஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பில்லட்டை ஃபீட் பண்ணுங்கள். கப்பி பீட்டாக்கு போடலாம், மாலிக்கு போடலாம், டெட்ராஸ், சின்ன சின்ன வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே போடலாம். இதில் பில்லட்டு பெருசாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். பெருசாக இருந்தாலும் கடித்து சாப்பிட்ருங்க. அடுத்து இது ஒரு மைக்ரோ பில்லட்டு, அக்வா ரெமிடி அந்த பிராண்டை சேர்ந்தது. இது ஒரு இந்தியன் பிராண்ட். ஓரளவுக்கு இதில் நிறைய ஃபுட்ஸ் நல்ல ரிசல்ட் தரும். ஸோ அந்த பிராண்டை சேர்ந்த ஒரு பில்லட் இது.
அக்வா ரெமடியில் Gene11 அப்படின்ற டேக் நேம் இது. Gene11ன்றது நிறைய பிராண்டில் Gene11 போட்டு பில்லட்ஸ் விற்பாங்க. ஸோ இந்த பிராண்ட்லேயுமே வந்து இருக்குது. இந்த பில்லட் வந்து நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். குட்டிங்களுக்கு மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகும். கப்பியில் அடல்ட்டுக்கு போடலாம், பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கப்பி குட்டிங்களுக்கு இல்லை மாலி குட்டிங்களுக்கு, மெயினாக பீட்டா குட்டிங்க பிறந்து ஒரு 25 நாள் இல்லை 1 மாதத்தை தாண்டுது அப்படின்னா அந்த டைமில் தாராளமாக வந்து இந்த பில்லட்டு நம்ம போடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான். பட் இதுக்கு முன்னாடி டெட்ராபிட் சொன்னேன்ல, ஸோ அது கூட கம்பேர் பண்ணுறப்ப இதோட ரிசல்ட் வந்து கம்மி தான். பட் டெட்ராபிட்ஸை வந்து நம்ம பேபிஸ்க்கு போட முடியாது. இந்த பில்லட்டை வந்து நம்ம பேபிஸ்க்கு போடலாம். இதே அக்வா ரெமடியோட பில்லட்டில் வந்து மைக்ரோ பிட்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து இந்த Gene11 பில்லட்டோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ குட்டிங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் வளர்ந்தோடனே அந்த பில்லட்டை வந்து நான் ஃபீட் பண்ணுவேன். அதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்க பில்லட் எல்லாமே வந்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். பில்லட் எப்பயுமே நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குறப்போ ஒரு காஸ்ட்டு இல்லை பிராண்டையும் வந்து நம்பி வாங்காதீங்க. காஸ்ட்டுன்னா நிறைய பேர் ₹100 வந்து ஃபைட்டர் ஃபுட் இருக்கும், இல்லை ₹50 ரெகுலராக ஃபைட்டர் ஃபுட்டு கிடைக்கும். ஆனால் திடீர்னு ₹500 ஒரு ஃபுட்டு பாக்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஓகே விலை அதிகம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ₹500 ஃபுட்டும் நல்லா இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ விலையை வச்சோம், ஒரு பிராண்டை வச்சோம். டையோவில் இப்போ ஃப்ளோரான் ஆம்பர் நல்லாயிருக்கு. இதே ஒரு கோல்டு ஃபிஷ் ஃபுட் வாங்கினா அது சரியில்லாமல் போகும்னு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிராண்டை வச்சுமே வந்து நம்பாதீங்க. ஒரு பிராண்டில் ஒரு ஃபுட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வாங்கி ஃபீட் பண்ணி பார்த்து மட்டும் தான் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் பில்லட்டுமே வந்து நான் வாங்கி நான் ஃபீட் பண்ணி அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான். ஏதோ ஒரு கடைக்கார் சொன்னார்னு நான் தேடி போயிட்டு வாங்கி ரிசல்ட்டை தெரிஞ்சிக்கல. சரியில்லாமையும் போகலாம். சரியில்லைன்னா வந்து வெயிட் பண்ணி அடுத்த பில்லட் வாங்குங்க. சரியில்லைன்னா தூக்கி போட்டுருங்க. நான்லாம் வந்து சரியில்லை நல்லா இல்லைன்னா வந்து கண்டிப்பாக ஃபீட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி பீட்டாவில் வந்து ராயல் ஃபுட்டு, இதை ஃபுட்டு வீடியோ பேசுகிறப்பெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், அந்த ராயல் பீட்டா ப்ரீடிங் ஃபுட்டை யூஸ் பண்ணாதீங்க. அது குப்பை தான், சுத்தமாக வந்து நல்லா இருக்காது. பீட்டாஸ்க்கு ட்ராப்ஸி வர வைக்கும். அதுலேயே இப்போ ஃப்ளோரான் ஃபுட்டு இன்னும் நிறைய ஃபுட்டுலாம் வந்துருச்சு. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியலை. பீட்டா ஃபுட்டு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ராயல் பிராண்டில், கேவலமாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி உங்கள் மீனை கொண்டுறாதீங்க. சரி ஓகே. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணணுன்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.